வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 29/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். 1 மணி ட்ரா சரிங்களா. இந்த 1 மணி ட்ராவில் நமக்கு நாளைக்கு 29ஆம் தேதி என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரி நம்பர் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 3 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரதானமாக இடம் பிடிக்கப்பட்ட நம்பர் வந்து 6ஆம் நம்பர். அதே மாதிரி நம்ம 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் நமக்கு கிடச்சிச்சு. 8ஆம் நம்பர் வந்து நமக்கு போன ட்ராவில் நமக்கு சொல்லி தான் கொடுத்தா 8ஆம் நம்பர் பேசிக்காகவே நமக்கு வரணும். அருமையாக ஒரு வின்னிங் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுத்தோம் அதே மாதிரி 8ஆம் நம்பர் வந்துச்சு சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த 3 ட்ராவிலேருந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள், அதாவது நமக்கு நாளைக்கு 1 மணி ரிசல்ட்டுக்கு எனக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. பட் அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நேற்று அதை தொடர்ந்து வந்து 3 நாளாகவே வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 6ஆம் நம்பரும் 0 நம்ம பேசிக்காக கொடுக்குறாங்க 3 நாளாகவே. பட் அதே மாதிரி இன்றைக்கி வருமா அப்படின்னு பேசிக்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்களுக்கு இது கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா வச்ச நம்பரை திரும்ப ஒரே நம்பர் வந்து திரும்ப வந்து ஒரே நம்பர், அதாவது ஒரு போர்டு மட்டும் மாற்றி ஆடினா பரவாயில்ல. அதாவது நமக்கு 6ஆம் நம்பர் ஆடுறாங்க அப்படின்னா தொடர்ந்து 6ஆம் நம்பர் சி போர்டில் ஆடுவாங்க. அதே மாதிரி சி போர்டில் தொடர்ந்து ஏ போர்டில் தொடர்ந்து 8ஆம் நம்பர் ஆடுவாங்க, தொடர்ந்து 4ஆம் நம்பர் ஆடுவாங்க. இப்படி ஆடினா ஓகே பரவாயில்ல அப்படின்னு விடலாம். தொடர்ந்து ஒரே மாதிரி நம்பர்கள், அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 062 அப்படின்னு எடுத்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து 066 எடுத்தாங்க. அதுக்கு முதல் நாள் வந்து 260 என்னமோ கொடுத்தாங்க சரிங்களா. அந்த மாதிரி வந்து நமக்கு தொடர்ந்து வந்து ஒரே மாதிரியான ரிசல்ட்டை கொஞ்சம் கொண்டு வராது, கொஞ்சம் தவிர்த்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா தொடர்ந்து ஒரே மாதிரி நம்பர் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு நம்பர் வேணால் கெஸ் பண்ணலாமே தவிர பட் மற்றபடி ஒரே நம்பர் வந்து நமக்கு விழுகும் அப்படின்னு நம்ம யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம். பட் இருந்தாலும் நமக்கு பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறது. நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த 3 ரிசல்ட்டு நமக்கு என்ன நம்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 610 66 சரிங்களா. அதே மாதிரி வந்து 337 26 சரிங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 258 40 சரிங்களா. இதுதான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர். இதை பேஸாக வச்சு நம்ம கொண்டு வரோம். ஏன் அந்த 3 நம்பர் கொண்டு வரீங்க அப்படின்னா, ஏன் இப்படி கொண்டு வரோம் அப்படின்னா அந்த 3 நம்பர் தான் ரொம்ப பிரதானமான நம்பர். எப்படி நம்ம கேஎல்ல வந்து நம்ம கொண்டு வர முடியாது, ஒரு ட்ரா கொண்டு வர முடியாது. ஒரு அது வந்து நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரா அப்படிங்கிற கணக்கு தான் வருது. அப்போ அந்த ஒரு நாளைக்கு ஒரு ட்ரா என்ன மாதிரி ஆடுறாங்க, இப்போ செவ்வாய்க்கிழமை மட்டுமே எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நமக்கு அடுத்தது வந்து திங்கக்கிழமைக்கு என்ன, அடுத்து புதன்கிழமைக்கு என்ன ஆடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் இதுலேயும் நமக்கு ஒரு நாள் ரிசல்ட் தெரிஞ்சது அடுத்த நாள் ரிசல்ட்டில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது, அடுத்த ட்ராக்கு நமக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் எப்போவுமே வந்து 3 ரிசல்ட்டை பேஸாக வச்சு தான் டியரை பொறுத்த வரைக்கும் ஆடுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். ஏன்னா இந்த 3 நம்பருடைய பேஸ் தான் நமக்கு அடுத்த வின்னிங் நம்பராக மாறும் சரிங்களா. அதனால தான் எப்போயுமே அதை 3 நம்பரை கொண்டு வரோம். நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் அப்படி தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா அந்த 3 நம்பர் ரொம்ப பிரதானமான நம்பர். அதனால தான் நமக்கு வின்னிங் வருது. இப்போ ஒரு சில நம்பர் வரதில்லைன்னு வைங்களேன். அப்படி இருந்தாலும் நம்ம வந்து முறையாக கெஸ்ஸிங் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு 3 ரிசல்ட்டு நமக்கு பொருத்தமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து 1 மணி ரிசல்ட்டு சரிங்களா. இப்போ நம்ம அடுத்து கொடுக்க போகிறது 1 மணி ரிசல்ட்டு சரிங்களா. அது வந்து மேட்ச் ஆகும். அதே மாதிரி போன ட்ராவிலேருந்து இந்த ட்ரா எனக்கு என்ன அடிச்சுக்கிறாங்க, இந்த ட்ராவிலேருந்து அடுத்த ட்ரா நடிக்க போகிறாங்க. அதுதான் பேசிக் சரிங்களா. ஃபஸ்ட்டு 1 மணி ரிசல்ட்டுக்கு என்ன நம்பர் வரப்போகுது, ஓல்டு ரிசல்ட்டு சரிங்க. இது 1 மணி ரிசல்ட்டு கட்டாயமாக நம்ம பார்த்தாகணும் இல்லையா. அதே மாதிரி இந்த ரிசல்ட்லேருந்து நமக்கு இந்த நம்பர் வந்தால் தான் இந்த நம்பர்லேருந்து நம்மளுக்கு இந்த நம்பர் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. இப்போ இதை வச்சு தான் இதை கொண்டு வரோம், இதை வச்சு எடுத்த நம்பர் கொண்டு வரோம். அப்போ அதுக்கு கொண்டு வரும்போது நமக்கு 3 நம்பருமே நமக்கு கட்டாயமாக தேவைப்படும். 3 நம்பர் தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வின்னிங் எடுக்க முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நமக்கு இப்போ 1 மணி ரிசல்ட்டு நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு, நேற்று 1 மணிக்கு என்ன அடித்தாங்க, இன்றைக்கி என்ன 1 மணிக்கு அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா. அப்போ அதையும் நம்ம பார்க்கணும். அது பார்க்கும்போது நமக்கு அதுலேருந்து மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு நம்பர் இங்கே எடுக்கிறோம், இங்கேருந்து அடுத்த நம்பர் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது நமக்கு இங்கே 1 மணி ரிசல்ட் நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி மேட்ச் ஆகினா மட்டும்தான் நமக்கு அடுத்த வின்னிங் நம்பரில் நமக்கு 2 நம்பர் ஒரு நம்பர் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். எப்போயுமே ஒரு ஓல்டு ரிசல்ட் ஒன்று தெரியாமல் அடுத்த ரிசல்ட் என்னங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் இப்போ இந்த ஓல்டு ரிசல்ட்டு 3 ரிசல்ட்டையும் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு நம்பர் எடுக்க முடியும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே கேஎல்ல வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கேஎல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே நாள் ரிசல்ட்டு ஒரே ட்ரா தான். அப்போ ஒரு ட்ராவோடைய ரிசல்ட்டை வச்சு அடுத்த ட்ரா நம்ம எடுக்கிறோம். ஆனால் இது அப்படி கிடையாது. இது ஒரு நாள் ரிசல்ட்டு 3 ரிசல்ட்டையும் வச்சா தான் ஒரு ரிசல்ட்டு கொண்டு வர முடியும் சரிங்களா. அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு 4ஆம் நம்பர். எதனால் ஏ போர்டு 4 நம்பர் வருதுன்னா 8ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க. 7க்கு 4 தான் வரும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 8க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 4 நம்பர் வந்துடும். 7க்கு 8, 8க்கு 4ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. உங்களுக்கு அது 4 நம்பர் உங்கள் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 5ஆம் நம்பர் தான் வரணும். இந்த 2 நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது 4 நம்பரும் அதே மாதிரி 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதனால தான் இந்த 2 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி நமக்கு வந்து நேற்று மாதிரி வந்து 066 அதே மாதிரி 062 இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுக்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா
2 ரிசல்ட் 3 ரிசல்ட்டுமே வந்து பேசிக் ஒரே மாதிரி கொண்டு வந்தாங்க. 6 மணி ரிசல்ட்டு, 1 மணி ரிசல்ட்டு. அது மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய நம்பர்கள் இருக்குது, பெண்டிங் நம்பரே நிறைய நம்பர் இருக்குது. அதெல்லாம் கொண்டு வரலாம், கொண்டு வரக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பரும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 2 நம்பருமே பேசிக்காக நமக்கு நாளைக்கு ஏ போர்டில் வரணும் அப்படின்னு தான் காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு பிரதானமாக 6ஆம் நம்பருக்கான சான்ஸு 6 பி போர்டில் வந்து 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4க்கு 6 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நாம் வந்து 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு எதிர்பார்க்குறோம். பி போர்டில் எதிர்பார்க்குறோம். பி போர்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் தான் வரும். 4க்கு 6ன்னு தான் வரணும். அப்படி வருதா அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். அப்படி வந்தாக்க ரொம்ப சிறப்பான ஒரு வில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 6ஆம் நம்பருக்கு 4 நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைய ட்ராவில் வரணும். வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி பி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2ஆம் நம்பர். ஏங்க 2ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 2ஆம் நம்பரும் நமக்கு நாளைக்கு வர வேண்டிய நம்பர் தான். ஏன்னா 4க்கு 2 2க்கு 4ங்கிற நம்பர் எப்போயுமே பிரதானம் இடம் பிடிக்கக்கூடிய நம்பர் தான். சரிங்களா? இந்த 4 நம்பர் வந்து மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் வந்து விழுந்துடும். டியரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஒரு கணக்கு. 4க்கு 2 2க்கு 4ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு 2க்கு 4 தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, 4ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, 4 நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் அப்படியே ஒரு கோர்வையாக வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டே இருக்கும். ஒரே மாதிரி கோர்வையாக திரும்ப நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அது மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 அல்லது 6 அப்படிங்கிற 2 நம்பருமே கொஞ்சம் ஃபேவரபுளாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்துங்க. அப்போ நாளைக்கு சி போர்டு நாங்கள் வரும். சி போர்டு நீங்கள் எப்போயுமே வரும்போது சொன்னீங்க, எவ்வளோங்க வரும்போது நாளைக்கு சி போர்டு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. எதனால் 8ஆம் நம்பர் வருதுன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். 0க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் சி போர்டில் 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 0க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரும். அப்படி வரக்கான வாய்ப்பு தான் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஏன்னா 0க்கு 7ன்னு வந்துருச்சு, அது 0க்கு 8ன்னு தான் வரணும். ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் அப்படி மாறி வரும். 0க்கு 6 0க்கு 8 0க்கு 7 0க்கு 9 இப்படி மறுமணி வந்துகிட்டே இருக்குது. இப்படி கூட டிஏரில் கொடுக்குறாங்க. அதாவது 0க்கு 9 0க்கு 8 0க்கு 7 0க்கு 6 0க்கு 5 இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. சரிங்க, நீங்கள் வேணால் வாட்ச் பண்ணி பாருங்கள். அது வேணால் உங்களுக்கு கொஞ்சம் சார்ட் எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி ஆடுறாங்க. அந்த மாதிரினா நமக்கு இது வரைக்கும் கேஎல்ல அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. டிஆரில் பார்த்துருக்கேன். டிஆரில் வந்து ஒரு 0 கிடைக்கிது அப்படின்னா 0க்கு 7 இங்கே வந்துருக்கு இல்லையா? அங்கே வந்துருக்கு பாருங்கள். 0க்கு 7 வந்திருக்கா? அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா 0க்கு 6 இங்கே பாருங்கள். 6க்கு 0 0க்கு 6 வருதா? இது மாதிரி தான் உங்களுக்கு மாறி வரும். ஒரு வரிசையாக வந்து 0க்கு 1 0க்கு 2 0க்கு 3 0க்கு 4 இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி நான் நிறைய டைம் பார்த்துருக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். அதாவது டிஆருடைய சார்ட் எதாவது வச்சுருக்கீங்கன்னா பாருங்கள். அதை வச்சு பாருங்கள். அது மாதிரி வந்துட்டு இருக்கு. நான் பார்த்தேன். அது மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கணக்கில் 0க்கு என்ன கணக்கில் வருதோ அதை வச்சு ஆடுங்க. ஏன்னா தொடர்ந்து அந்த மாதிரி ஆடுறாங்க. நமக்கு இந்த நம்பர் தான் ஸ்பெசிஃபிக்காக 0க்கு வரணும் அப்படிங்கிறதான் கிடையாது. மாறி தான் வருது. நான் போட்டு பார்த்துட்டேன். நம்ம கூட ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி வரல. நமக்கு டிஆரை பொறுத்த வரைக்கும் டிஆருக்கு கொஞ்சம் மாறி தான் வருது. 0 வந்துச்சுன்னா அப்படி எல்லா நம்பரும் டோட்டலாகவே அதுக்கு மேட்ச் ஆகுது. சரிங்க, 0க்கு 3 வருது, 0க்கு 6 வருது, 0க்கு 7 வருது, 0க்கு 8 வருது, 0க்கு 9 வருது, 1 வருது, 2 வருது. எல்லா நம்பருமே நமக்கு 0க்கு அப்படியே வருது. சரிங்களா? மற்றபடி எந்த நம்பருக்கு எல்லாம் 0க்கு மட்டும்தான் அப்படி நமக்கு வருது. அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க. நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு ஒரு 0 ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 468ன்னு வரணும், இல்லை 520 அப்படிங்கிற நம்பர் வரணும். எப்படி வேணாலும் மாறி வரக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் இருக்குது. ஆட்டத்தில் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பர் இது. ரொம்ப இது போக உங்களுக்கு ப்ளஸ் எதாவது மாறி வரது இருந்தால் ஒரு 0 வரணும், அவ்வளோதான். சரிங்களா? இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் இது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. கணக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். 0க்கு எப்படி வேணாலும் வரலாம். அது மாதிரி தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.